ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணுற சோப்பை பற்றி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்னோடய பாப்பாவுக்கு ஹிமாலயா சோப் யூஸ் பண்ணேன். அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளில் பாப்பாவுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்துருச்சு. சரி, நம்ம இந்த சோப் போடுறது பாப்பாவுக்கு சேரலன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் நிறைய ரிவ்யூ பார்த்தேன் எந்த மாதிரியான சோப் யூஸ் பண்ணலான்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் டெடிபர் அண்ட் செபாமெட் சோப் இது 2 செலக்ட் பண்ணேன். ஏன்னா இது 2லேயுமே பார்த்தீங்கன்னா pH லெவல் ரொம்பவே கம்மி. ஸோ நம்ம எப்பவுமே பேபிக்கு வந்து சோப் வாங்கும்போது எதில் வந்து pH லெவல் கம்மியாக இருக்கோ அந்த சோப் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா டெடிபர் சோப் யூஸ் பண்ணேன். ஓகே, நம்ம இதை பேபிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், செட் ஆச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த சோப் யூஸ் பண்ணேன். என் பேபிக்கு ரொம்பவே சூட் ஆச்சு. அண்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் பட்டாலுமே கண் எரிச்சல் இருக்காது. அண்ட் பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே கலர் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கலர் கம்மியாக இருந்தால் இந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கலர் வந்து நல்லாவே வந்துருச்சு பாப்பாவுக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம். ஏன்னா ஒரு 75 கிராம் சோப் பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ். இதே நீங்கள் வந்து மெடிக்கலில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கலில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 160 ருபீஸ் கிடைக்கும். நமக்கு கடையில் வாங்குறதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ருபீஸ் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கலில் பார்த்து எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணுற டயப்பர் க்ரீம் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயப்பர் க்ரீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து நம்ம டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால சைடில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரேஷஸ் மாதிரி வரும். அந்த ரேஷஸை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டயப்பர் க்ரீமை யூஸ் பண்ணுறோம். முதல்ல இந்த ரேஷஸ் வந்து எதனால் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பேபிக்கு டைட்டான டயப்பர் யூஸ் பண்ணும்போது இந்த ரேஷஸ் வரும். இன்னொன்று ஹோல் டே இல்லைனா ஹோல் நைட் நம்ம ஒரே டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால அதில் யூரின் இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி ரேஷஸ் வரும். ஸோ நம்ம இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பேபிக்கு வந்து ஒரு 3 to 4 hours டயப்பரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொன்று பேபிக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டயப்பரை யூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு டே டைமில் டயப்பரை யூஸ் பண்ணாதீங்க, நைட் டைமில் டயப்பரை யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஈர துணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு டயப்பர் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற டயப்பர் க்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டப்பிள் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணலை. அண்ட் பேபிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது இது யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் இன்னொன்று பேராபன் ஃப்ரீ. ஸோ நீங்கள் எந்த க்ரீம் வாங்குறதா இருந்தாலும் பேராபன் ஃப்ரீயான்னு பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு பேபிக்கு எந்த க்ரீம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பேபியோட டயப்பரை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணுற டெய்லி லோஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னா இந்த லோஷன் யூஸ் பண்ணுறதுனால பேபியோட கலர் சேஞ்ச் ஆகுமா, இல்லை பேபிக்கு ஏதாவது அலர்ஜி ஆகுமா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோஷன் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பேபியோட ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இதனால் கலர் சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இல்லை உங்களுக்கு லோஷன் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல கோகோனட் ஆயிலில் கூட நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டப்பிள் பிராண்டில் இருக்க டெய்லி லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் பேபியோட பாடிக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி பட்டர் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அண்ட் ப்ரோ விட்டமின் B5 இருக்குது. இன்னொன்று இது பேராபன் ஃப்ரீ, எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது, அண்ட் டியர் ஃப்ரீ. என்ன தான் ப்ராடக்டில் டியர் ஃப்ரீ போட்டிருந்தாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கண்ணில் படாத மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களோட கண் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய பாப்பாவுக்கு டே 1லேருந்து இந்த லோஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போது பேபிக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு பற்றி பார்க்கலாம். நான் என்னோடய பாப்பாவுக்கு செட்டப்பிள் பிராண்டில் இருக்க ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த ஷாம்பை பேபியோட பாடிக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் இருக்குது, ப்ரோ விட்டமின் B5 இருக்குது. அண்ட் இந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால குழந்தைக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. அண்ட் இது டியர் ஃப்ரீ, பேராபன் ஃப்ரீ கூட. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் பேராபன் ஃப்ரீ இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அண்ட் இதோட pH வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 6 தான் இருக்குது, ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் என்னோடய பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே அவளுக்கு நல்லா இருக்குது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவளோட ஹேர் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக அண்ட் சாஃப்டாக இருக்குது.
நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கையில் எடுத்து தலையில் ரப் பண்ணி தேய்ச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது பேபிக்கு யூஸ் பண்ணுற பவுடர் பற்றி பார்க்கலாம். நான் என்னோடய பாப்பாவுக்கு கொடோமோ பிராண்டில் இருக்க பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா பவுடர் மட்டும் இல்லாமல் ஷாம்பு இருக்குது, ஆயில் இருக்குது, லோஷன் இருக்குது அண்ட் டிட்டர்ஜென்ட் இருக்குது. பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஒன்லி பவுடர் மட்டும்தான். நான் இது எங்கேருந்து வாங்கினேன்னா சிங்கப்பூர்லேருந்து வாங்கினேன். என்னோடய வீட்டுக்காரர் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நான் அவர்கிட்ட சொல்லி நான் வாங்கினேன். நான் ஃபர்ஸ்ட் செபாமேட் பவுடர் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா செபாமேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பவுடர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. உங்களுக்கு செபாமேட் வந்து 400 கிராம் வந்து 1000 rupees கிடைக்கும். ஆனால் இந்த பவுடர் 1 kg பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 rupees தான். அண்ட் இந்த பவுடர் வந்து ஜப்பான் ப்ராடக்ட். இதோட மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா தாய்லாந்து மேனுஃபேக்சர். அண்ட் இந்த பவுடரை வந்து பேபிக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இதோட ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இல்லாமல் மைல்டாக இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் பாப்பாவுக்கு ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒன்லி பாடிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. ஆனால் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் பேபிக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராடக்டை ரிவ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.